வணக்கம் மக்களே, இது காலேஜ் சீரீஸ்ல 4:40. அதான் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சுல. இன்னைக்கு வெளில போற வேலை இல்லை, அதனால சூரியன்ட்ட ஓட்ஸை தூக்கி காமிச்சு தான் சாப்பிட்டேன். என்னடா கப்பும் ஓட்ஸும் மாறிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹாக்கி நண்பன் ஒருத்தன் வந்து ஓட்ஸை கொடுத்துட்டு போனான்ல, அந்த ஓட்ஸை எனக்கே தந்துட்டான். இத்தினோண்டு கப்பு என்னத்தை பார்த்தோம், அதனால கூட ஒரு வாழைப்பழம். எல்லாத்தையும் சாப்பிட்டு கீழே வந்து பாக்குறேன், எல்லாரும் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கானுங்க. அதாங்க அந்த ஹானர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் 2 எக்ஸாம் எக்ஸ்ட்ரா இல்ல, அதை எழுதுறதுக்காக தான் போயிட்டு இருக்கானுங்க. நான் ஹானர்ஸ் எடுக்கல, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எனக்கு காலேஜும் இல்லை, வெளியில போற வேலையும் இல்லை, அதனால மதியம் சமைச்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மதியம் சிக்கன் சமைக்கலான்னு சிக்கனையும் வாங்கிட்டேன். கூடவே ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா முட்டையையும் ஆட்டையோட மாத்திரலான்னு இருந்தேன். வெளியே எடுத்து வச்சேன், அப்படியே மறந்துட்டும் போயிட்டேன். அதனால நானும் மாப்பிளையும் முட்டையை வாங்க கிளம்பிட்டோம். அங்க போய் கடை அண்ணன்ட்ட கேட்டு எந்தெந்த முட்டைலாம் பெருசா இருக்கோ எல்லாத்தையும் மாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த கையோட சிக்கனையும் அரிசியும் ஊற வச்சுட்டேன். பின்னாடி ஜம்முன்னு ஒரு பாட்டு போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வாங்கிட்டு வந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு வானல்ல போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. இன்னைக்கு தான் டைம் ரொம்ப இருக்குல்ல, அதனால கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பாடோட வச்சு சாப்பிட்டேன். கூடவே அந்த யூடியூப்ல கதை கேட்கறதுலாம் பிடிக்கும்னு சொன்னேன்ல, அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு தான் சாப்பிட்டேன். சொல்ல மறந்துட்ட பாருங்க, சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி முக்கிய குறிப்பு, ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊத்தாம தான் செஞ்சேன். கூடவே ஒரு கொய்யா, 2 ஆம்லா. இவ்வளவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டேன். சாயங்காலம் போல எழுந்து மாப்பிள்ள கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு, மாப்பிள்ள பண்ணு மாப்பிள்ள, அப்படிதான் மாப்பிள்ள, நல்லா இருக்கு மாப்பிள்ள. நம்ம ஓட்ஸை சாப்பிடலன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நான் சில்லுன்னு சாப்பிட்டேன்னா சளி பிடிச்சிக்கும். அதனால சூடான பால்ல போட்டு ஆவி பறக்க நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் கார்டியோ பண்ண கிளம்பிட்டேன். கூடவே மாப்பிள்ள வரேன்னு சொன்னான், அதனால அவனுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போட்டுட்டு, நான் மாப்பிள்ள இதெல்லாம் சொல்லிக்கிட்டு பிஸ்கெட்டை போட்டுட்டு அவனையும் கூப்பிட்டு போயிட்டேன். அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனல, அதே இடத்துக்கு தான் இன்னைக்கு போகலான்னு ஒரு பிளான். இன்னைக்கு வேற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஸ்ட்ரைட்டா போயிட்டேன். சுமார் ஒரு 8000 அடி வச்சிருந்தேன், வச்ச மாதிரியே தெரியல. மாப்பிள்ள கூட கார்டியோவும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஓட்ஸையும் செஞ்சு வச்சுட்டேன். அதோட 4 ஓவர். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.